إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. என்ன நிறைய கண்டுபிடிப்புகளை இளைஞர்கள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நிறைய சாதனைகளை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். வயதானவர்களால் சாதிக்க முடியுமா? வயதானவர்களால் சாதிக்க முடியாது. வயதானவர்களால் சாதிக்க முடியாததை இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய நிற்கிறாங்க, சாதித்துக் கொண்டே இருக்கு. டெய்லி தினந்தோறும் நிறைய சாதனைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இளைஞர்கள் சாதிக்கக்கூடிய சாதனைகளை தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த அளவிற்கு அவர்கள் வலிமை மிக்கவர்களா இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லுஅஃபன் வஷைபா. பிறகு அந்த வலிமையான காலத்திற்கு பிறகு இன்னொரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அது எந்த நிலை? அதுதான் நம்ம நிலை. இப்போ உட்காந்துருக்கோம்ல, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது, இல்லை கீழே உட்கார்ந்து இருக்கிறது, இப்போ நின்றுட்டு இருக்கிறது, என்னைக்கா தான் சொல்றேன். எல்லாம் என்னது? எந்த நிலை? பலவீனமான நிலை, பலவீனமான நிலை, நரை தட்டிய நிலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் லுஅஃபன் வஷைபா. பிறகு அந்த வலிமையான நிலைக்கு பிறகு, அந்த பருவத்திற்கு பிறகு அல்லாஹ் எந்த நிலைக்கு உங்களை கொண்டு வருகிறான் என்று சொன்னால், மீண்டும் பலவீனமான நிலைக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வருகிறான். அதான் குழந்தை பருவம். இப்ப என்ன செய்ய முடியாது? உளுந்த வடை திங்கலாம், பருப்பு வடை திங்க முடியாது. நம்மளால உளுந்த வடை திங்கலாம், ஏன்னா மெதுவடை, மெதுவா இருக்கு. மெதுவடை சாப்பிடலாம். பருப்பு வடை கொடுத்து பாருங்க, தின்ன முடியாது. இந்த கேக்க கொடுத்து பாருங்க, திங்க முடியாது. ஏன்? பல்லுல பிரச்சனை. இளைஞனை கொடுத்து பாருங்க, கல்லையே கடிச்சு துப்பிடுவான். அப்படிப்பட்ட வாங்க, நமக்கு அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம பலவீனமான நிலைக்கு மாறிவிட்டோம், நரை தட்டி நிலைக்கு மாறிவிட்டோம். இது குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லக்கூடிய இந்த 3 பருவங்களை கடக்காமல் எந்த மனிதனும் இல்லை. குழந்தை பருவம், இளமை பருவம், பிறகு மீண்டும் பலவீனமான குழந்தைக்கு நிகரான முதுமை பருவம். இப்படித்தான் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் உருவாக்கியிருக்கு. இதுல சிறப்புக்குரிய ஒரு பருவம் தான், பயனுள்ள ஒரு பருவம் தான், மனித சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய, ஒரு குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய, ஒரு சமுதாயத்தை எல்லா நிலையிலும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பருவம் தான் இளமை பருவம் அப்படிங்கிறது. அந்த ஆற்றலை நாம் சேமிக்க வேண்டும். அந்த இளைஞரிடத்தில் இருக்கக்கூடிய மனித வளம் இருக்கிறது, அந்த மூளை பலம், மனபலம், உடல் பலம், இந்த 3 வளங்கள் இருக்கிறது. இந்த 3 வளங்களும் பயனற்று போய்விடாமல், வீணாக போய்விடாமல் அதை சேமிக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் இந்த சமுதாயத்திற்கு எப்போது பயன்படுவார்கள் என்று சொன்னால், எப்போது அவர்களால் சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்று சொன்னால், எப்போது ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்த முடியும் என்று சொன்னால், எப்போது ஒரு சமுதாயத்தை நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து வர முடியும் என்று சொன்னால், அதற்கு இந்த இளைஞரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 விதமான வலிமைகளும் முழுமையான முறையில் இந்த வளங்கள் பயன்படுத்தப்பட்டாக வேண்டும். அது வீணாகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இளைஞர்களுடைய மூளை வலிமை வீணாகிவிடக்கூடாது, மன வலிமை வீணாகிவிடக்கூடாது, அதே போல உடல் வலிமை வீணாகிவிடக்கூடாது. அந்த 3ம் இந்த குடும்பத்திற்கும், இந்த சமுதாயத்திற்கும், நாட்டுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வீணா போயிடாம பார்த்துக்கணும். இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரையில பாதி இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொன்னால், நல்ல இளைஞர்கள், அவர்கள் நல்ல இளைஞர்கள். இளைஞர்களுக்கே உரிய சில சேட்டைகள் இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. இளைஞர்களுக்கே உரிய, நாம அந்த கட்டத்தையெல்லாம் கடந்தான் வந்திருக்கிறோம். நாம அந்த கட்டத்தை எல்லாம், இன்னும் சொல்ல போனா இன்றைய இளைஞர்கள் பரவாயில்லை அப்படின்னு சொல்லணும். இவங்க பண்ணாத சேட்டையெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அப்படிதானா? ஆனா இன்றைய இளைஞர்கள் பரவாயில்லை, கொஞ்சம் பக்குவமான இளைஞர்களா இருக்கிறாங்க. ஏன் பக்குவமான இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னா, நாம் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரா இருக்கிற காரணத்தினால், அந்த பிள்ளைகளை நாமெல்லாம் வளர்த்திருக்கிறோம், நாம உருவாக்கி இருக்கிறோம். அதனால நல்ல தகப்பனா நம்ம இருக்கிற காரணத்தில், நம்ம நல்ல பெற்றோரா இருக்கிற காரணத்தில் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாகி வந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஆக பாதி இளைஞர்கள் நல்ல இளைஞர்களா இருக்கிறார்கள். மீதி இளைஞர்களுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், அவருடைய இந்த வலிமைகள் இருக்குல்ல, மனித வளங்கள், அது வீணாகி கொண்டே இருக்கிறது. அது இந்த நாட்டுக்கும் பயன்படவில்லை, வீட்டுக்கும் பயன்படவில்லை, சமுதாயத்திற்கும் பயன்படவில்லை. வீட்டுக்கும் நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படாமல் வீணாக போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வேறு வேறு விஷயங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி மட்டும் நான் சொல்லவில்லை, பொதுவாக மனித சமுதாயத்தை பற்றி பேசுகிறேன். மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய பாதி இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால்,
அவர்களுடைய வலிமைகள் எல்லாமே வீணாக போய் கொண்டிருக்கிறது. திரைப்படங்களுக்கு பின்னால போறாங்க, சினிமாக்களுக்கு பின்னால போறாங்களா இல்லையா? சினிமா மோகம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இன்டர்நெட்டு, மீடியா, சமூக வலைதளங்கள், பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு என்று அதற்கு பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். ரீல்ஸ் எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? இந்த ரீல்ஸ்ல பார்க்கக்கூடிய பெரும்பது ரீல்ஸ்கள்ல யார் வர்றா என்றால் இளைஞர்கள் வருகிறார்கள், பெண் இளைஞர்கள் வருகிறார்கள். அவருடைய ஆற்றல் எல்லாமே வீணாக்கப்படுகிறது. அருமையான ஆற்றல், நல்ல தொழில்நுட்பத்தை நாம் பெற்றிருக்கிறோம், நல்ல டெக்னாலஜி நிறைந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் இந்த மக்களுக்கு நல்ல அறிவாற்றலை கொடுத்திருக்கிறான், நல்ல சிந்திக்கக்கூடிய திறனை கொடுத்திருக்கிறான். ஆனால் அதெல்லாம் இப்படி போய் கொண்டிருக்கிறது. அது வீணாக யாருக்கும் பயனற்ற வகையில் போய் கொண்டிருக்கிறது. நாட்டை முன்னேற்றுவதற்கோ, நாட்டினுடைய கலாச்சாரத்தை முன்னேற்றுவதற்கோ, சமுதாயத்தினுடைய அந்த பொருளாதாரத்தை வளத்தை பெருக்குவதற்கோ, அல்லது அறிவாற்றல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வளத்தை பலப்படுத்துவதற்கோ அது பிரயோஜனப்படாமல் வீணாக போய் கொண்டிருக்கிறது. திரைப்படங்களுக்கு பின்னாலே போகிறார்கள், அதே போல சமூக வலைதளங்களுக்கு பின்னாலே போகிறார்கள், அதற்கு அடிமையா இருக்கிறார்கள். அதே மாதிரி போதைப் பொருளுக்கும் அடிமையா இருக்கிறார்கள். ஒரு சில விரல் வெட்டி எண்ணக்கூடிய இளைஞர்கள் எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார்கள், எல்லா சமுதாயத்திலும் இருக்கிறார்கள். அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையா இருப்பதற்கான இன்னொரு காரணம், அது எளிதாக கிடைக்கிறது. எளிதாக கிடைக்கிறது. எளிதாக கிடைப்பதற்குரிய வாய்ப்பை அரசாங்கமே உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆங்காங்கே வெற்றிலை பாக்கு கடைகள் திறந்து வைத்திருப்பதை போல மது கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். போதைப் பொருள் என்று சொன்னால் கஞ்சா, அபினு, இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் போதைப் பொருளா? சாராயம் அதுல வராதா? சாராயம் அதுல வராதான்னு கேட்கிறேன். போதைப் பொருளை ஒழிப்பதற்காக ஒரு துறை இருக்கிறது, அரசாங்கம் ஒரு துறை வைத்திருக்கிறது. போதைப் பொருள் ஒழிப்புத்துறை என்று அதை ஒழிப்பதற்காக ஒரு துறை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த துறை மிகுந்த சிரமப்பட்டு போதைப் பொருள் எங்கெல்லாம் புழக்கத்தில் இருக்கிறது, யார் அதை பயன்பாட்டில் விடுகிறார்கள், அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் யார், அவருடைய ஏஜென்ட்டுகள் யார், இதை வாங்கக்கூடியவர்கள் யார் என்பதை எல்லாம் கண்டறிந்து உரிய நடவடிக்கையை அந்த துறை எடுத்து வருகிறது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் சாராய கடைகளை ஆங்காங்கே திறந்து வைத்துக் கொண்டு சாராய வியாபாரம் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அதிகப்படியானவர்களும் அந்த சாராய கடைக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் இளைஞர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதாவது பகல் முழுக்க சம்பாதிக்கிறான், பகல் முழுக்க கஷ்டப்பட்டு மாடா ஓடா தேஞ்சி சம்பாதிக்கிறான். வெயில நின்று, மழையில நின்று, கல்லு சுமந்து, மண்ணு சுமந்து, சாந்து சுமந்து, கட்டிட வேலையில் ஈடுபட்டு, மர வேலையில் ஈடுபட்டு, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும், அடிப்படை வேலைகள் முதற்கொண்டு, சாதாரண வேலைகள் முதற்கொண்டு பெரிய பெரிய வேலைகள் செய்து அன்றைக்கு பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய இந்த காசு கடைசியில் எங்கே போய் சேர்கிறது? எங்கே போய் சேர்கிறது என்று சொன்னால் அந்த மதுபான கடைக்கு போய் சேர்கிறது. அவனுடைய வளம் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. அவன் கஷ்டப்பட்டு திரட்டிய செல்வம் இருக்கிறது, அந்த செல்வம் மிக எளிய முறையில், மிக சாதாரண முறையில் மதுக்கடையில் அது செலுத்தப்பட்டு அவன் உருவாக்கிய அந்த சேமிப்பு நிமிடத்திலே அழிக்கப்பட்டு விடுகிறது. அது அவனுக்கு கை கொடுக்கவில்லை, அவனுடைய உழைப்பு அவனுக்கு கை கொடுக்கவில்லை. அவனுடைய உடல் வலிமையை பயன்படுத்தி, அவனுடைய மன வலிமையை பயன்படுத்தி, அவனுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அவன் ஈட்டிய வருமானம் இருக்கிறது, வருமானத்துக்கு கை கொடுக்கவில்லை. ஏன் கை கொடுக்கவில்லை சொன்னால் அவன் மதுவுக்கு அடிமையாகி விட்டான் என்கின்ற காரணத்தினால். இந்த மாதிரி இருக்குதா இல்லையா? போதைப் பொருளுக்கு பின்னாலே செல்கிறார்கள், சமூக வலைதளங்களுக்கு பின்னாலே செல்கிறார்கள். சமூக வலைதளத்தை பயன்படுத்துவது என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. அதை கத்தி மாதிரி யூஸ் பண்ணணும். அதை சமூக வலைதளத்தை பயன்படுத்துறது கூடாதுன்னு சொல்லல. நம்முடைய நிகழ்ச்சிகளை கூட சமூக வலைதளம் மூலமா என்ன செய்யறோம், நேரலை பண்ணிட்டு இருக்கிறோம். இது லைவ்ல போயிட்டு இருக்கு. பல புரோகிராம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம். அது கத்தி மாதிரி பயன்படுத்தணும். கத்தி நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும், தீய விஷயத்துக்கு பயன்படுத்தினா அது கேடாக முடியும். அதே போலத்தான் சமூக வலைதளம் என்பது, சினிமாக்கள் என்பது. சினிமாக்கள் இன்றைக்கு சினிமாக்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னாலே போகாத ஆட்களே கிடையாது.